in the Old Testament என்றதை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை எடுத்தால் அங்கே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை உண்டு. I want all of you to come with me to Isaiah chapter 9 and I want you to come to verse 6. It goes like this. It says, "For to us a child is born, to us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace." நாம் கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் நம்முடைய கையில் நம்முடைய பென் ஸ்கேல் நோட் புக் எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு மாலை எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையிலே நீர் பேசும்படி நாங்கள் யாவரும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் பெரியவர். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று வசனத்தில் ஏசாயா இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசியான இந்த ஏசாயா எழுதியிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமேன்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசு இரட்சகராக பிறந்திருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே இயேசு ஒருவர் இந்த பூமிக்கு இரட்சகராக வருவார், இரட்சகர் வருவார் என்று நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. Among many scripture verses, I've just picked one verse from Isaiah chapter 9 verse 6 which speaks about the coming of Jesus, because it begins by saying, "For to us a child is born, to us a son is given." So people of God, tonight I want to begin like this. இன்னைக்கு மாலை நான் எப்படி உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவர் வார்த்தையை பேசுவேன் என்று நான் சிந்தித்த போது, ஆண்டவர் எனக்கு பழைய ஏற்பாட்டில் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு நமக்கு உரைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் ஒரு கண்ணோட்டம் விடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது எப்படி என்று நான் யோசித்த போது எனக்கு வந்த ஒரு யோசனை இப்படி தான். ஜிக்ஸா பாசல் என்று நாம் அநேகர் ஜிக்ஸா பாசல் விளையாடுவது உண்டு. பசல்ஸ், அதாவது ஒரு வேளை ஒரு 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 அழகான படம் பல கோணத்தில் வெட்டி அந்த படத்தை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம கையில் கொடுத்து சொல்லக்கூடும், இந்த பசலை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த பசலில் ஒரு சின்ன பசலை மட்டும் எடுத்து நம்ம பார்த்தா பல வர்ணம் இருக்கும். அந்த பசலில் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனால் அது என்னது என்று சொல்லி நமக்கு தெரியாது. When you look at a puzzle, you only hold one of its piece and it looks so beautiful because it's only one piece and you say, wow, it's so colorful, it's beautiful. But if I will ask you what is the puzzle all about, you will not be able to explain, because you really do not know, because you only have among all the pieces, you only have one in your hand. உன் கரத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆமேன். ஆனால் உன் கையில் நான் அத்தனை பாசல்லையும் உன் கையில் கொடுத்து இப்போ எல்லாத்தையும் நீ ஒன்று சேரு அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் இப்போ அந்த பாசலை எடுத்து எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்க அந்த பாசல் மெதுவாக அது என்னமாய் இருக்கும் என்ற ஒரு காட்சியை நமக்கு கொடுக்கிறது. Don't you think so? If you will put the puzzles together, you will begin to realize as you put one by one together, the puzzle now becomes more clearer for you and you will begin to understand, hey, this is the picture, this is the meaning of the picture. Amen. எப்போ நமக்கு அதோடைய முழுமை தெரியும்னாக்கா, அந்த பாசல் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கும் போது நமக்கு அதோடைய முழுமை என்ன என்று நமக்கு தெரியும். அதே போல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாட்டிலே இயேசு ஒருவர்
இந்த பூமியிலே இரட்சகராக தோன்றுவார், ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லியெல்லாம் நமக்கு வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. So when you go to the Old Testament and when you dig through the Old Testament about the prophecy about Jesus, they are scattered everywhere. It is like a puzzle. And when you put this puzzle together, then you realize, wow, it's a beautiful picture of Jesus. Shall we say amen? So கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இரவு நான் என்ன செய்ய போறேன்னா, இயேசுவுடைய இந்த நற்செய்தி நமக்கு பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பேசப்பட்டிருக்குது. But I'm going to pick a few of this puzzle and put it together for you so that by the time we finish today, we will be able to recognize what a beautiful puzzle it is. Shall we say amen? உங்களுக்கு நான் முதல் பீஸ் கொடுத்துட்டேன். அது என்னன்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. ஸோ உங்கள் கையில் ஒரு பாசல், அந்த பாசல் பார்க்குறதுக்கு என்னமா இருக்குன்னா ஒரு குமாரன். அல்லேலூயா, ஒரு குமாரன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இன்னும் புரியலையே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். I still do not understand. Though it says, for to us a child is born and to us a son is given. I see the puzzle, I understand, but I want to know more. Shall we say praise the Lord? Hallelujah. நான் இன்னும் அறிந்து கொள்ளத்தக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடும். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. இன்னைக்கு இரவு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 5 வசனத்தை இந்த ஏசாயாவை நாம் விட்டு ஒரு 5 வசனங்களே நான் உங்களுக்கு இயேசுவை குறித்து நமக்கு பேசப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருந்து நான் முக்கியமான வசனங்களை உங்களுக்கு எடுத்து உங்களிடத்தில் வெளிப்படுத்த போகிறேன். கர்த்தருக்கே மகிமை. நாம் சொல்லுவோம் பிரைஸ் த லார்ட். முதலாவதான தீர்க்க தரிசனம் அது எங்கே உண்டு என்று பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலேயே இயேசுவை குறித்து பேசப்பட்டிருக்குது. தீர்க்க தரிசனமாக நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. If you will go as early as to the book of Genesis chapter 3 and if you will go to verse 15, 15வது வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அந்த வசனத்திலே நமக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது உண்டு. நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன், அப்புறம் நம் தமிழிலும் கேட்போம். Look at Genesis chapter 3 and verse 15. It says, I will put enmity between you and the woman and between your offspring and her offspring. He shall bruise your head and you shall bruise his heel. நாம் பார்ப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இது எப்போது உரைக்கப்பட்ட வார்த்தை? ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம், சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்திலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்த ஒரு அனுபவம் தான். அப்போது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாளை அவர்கள் பாவம் செய்தபடியினாலே அவர்களை கண்டித்தார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம். அப்புறம் இந்த சர்ப்பத்துக்கு வரும்போது ஆண்டவர் அவர் சர்ப்பத்தை குறித்தும் பேசுகிறார். When God speaks about the serpent, he speaks about how it speaks about the seed of a woman. Shall we say amen? Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், I will put enmity between you and the woman and between your offspring and her offspring. He shall bruise your head and you shall bruise his heel. Shall we say praise the Lord? அவர் நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், சாத்தானின் தலையை நான் நசுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. Now when we pray, we even go to the point of praying, saying that I will step the head of the serpent or Satan himself. Amen. I will crush his head. Hallelujah. கர்த்தர் பெரியவர். இதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா,
இந்த பூமியிலே இயேசு இரட்சகராக ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர். அவர் என்ன செய்தார் என்றால், சிலுவையிலே அவர் தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த போது அவர் சாத்தானின் தலையை நசுக்கினார் என்று நாம் அறிகிறோம். அல்லேலூயா. முதல் ஆதாம் ஆனவன் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்தான், விழுந்து போனான். இரண்டாவது ஆதாம் ஆன இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார், சர்பத்தின் தலையை நசுக்கினார். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா? உங்களுக்கு ஒரு 2 வசனம் கொடுக்குறேன், கேளுங்க. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வசனம் சொல்லுகிறது, look at Galatians chapter 4 and verse 4. But when the fullness of time had come, God sent forth his son born of woman. Amen. நாம் புத்திர சுவிகாரத்தடியும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஆமென். காலம் நிறைவேறின போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவருடைய குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. When the right time came, God sent his son. That's what the Bible says. Amen. Born of a woman. That's what the Bible says. Shall we say praise the Lord? Hallelujah. சாத்தான் இடத்திலே மனிதன் தோத்து போனான், ஆனால் இயேசு அதை ஜெயமாக மாற்றினார். Hallelujah. Hallelujah. Man lost to Satan, but and then Jesus, who came as a savior of the world, who came of a woman, the Bible says he was victorious. He was able to crush the head of the serpent. Shall we say amen? இன்னொரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, if you will come with me to 1 John chapter 3, and if you will come to verse 8, it says, the reason the Son of God appeared was to destroy the works of the devil. Amen. So this is much clearer. Why did the Son of God appear? His appearance was to destroy the works of the devil. Amen. வாசிங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இயேசு ஒரு கன்னிகையின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அல்லேலூயா. அவர் உற்பத்தி ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா இயேசு பிறந்தார்? Why did Jesus come into the world? His purpose was to crush the power of Satan. Amen. The power of sin. Hallelujah. அதனால் தாங்க இயேசுடைய பிறப்பு நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. It is very important. We need to know and understand that Jesus coming into the world was necessary, because he came into the world to crush the serpent, crush devil and crush sin. Amen. பாவத்தை ஜெயம் பெறுவது யாராலோ கூடாது. இயேசு பாவத்தை ஜெயித்தார். ஆமென். அல்லேலூயா. So let us remember this. இயேசு இந்த பூமியிலே 2ஆம் ஆதாம். முதல் ஆதாம் தோத்து போனவன், 2வது ஆதாம் ஜெயம் பெற்றவர். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெண்ணை குறித்து நான் வாசித்தேன். I read about a woman. She was going through very tough time. பயங்கரமான ஒரு கஷ்டமான காலத்தை, நேரத்தை கடந்து போய் கொண்டிருந்தாள். நம்ம எல்லாரும் கூட சில சமயத்தில் நமக்கும் கூட கஷ்டமான காலங்கள் வருகிறது. மேபி இன்னைக்கு சர்வீஸ்க்கு வந்து உட்காந்துருக்கிறீங்க, கஷ்டமான காலத்தை கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதே போலத்தான் இந்த பெண்மணி ஆனவள் ஒரு கஷ்டமான காலத்தை கடந்து போய் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. என்னவென்றால் அவளுக்கு பண நெருக்கமாய் இருந்த ஒரு காலம். அல்லேலூயா.
வேலையிலையும் நிரந்தரமற்ற ஒரு நேரம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கட்டும். பண நெருக்கம், வேலையிலையும் நெருக்கம். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு சிநேகிதி இருந்தாள். நெருங்கினவளாய் அவளோடு கூட இருந்த அவள் திடீரென்று அவளுக்கு பகையாயிட்டாள். அதுவும் இப்படிப்பட்ட நேரத்திலேயா இப்படி ஒரு பகை வர வேண்டும்? பண நெருக்கடி, வேலை நெருக்கடி, இப்போ சிநேகிதியானவள் கூட ஒரு பகை. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க இவள் தன்னுடைய அறைக்குள்ளார போய் தனிமையிலே கண்ணீரோடு இருக்கிறாள், அழுது கொண்டு இருக்கிறாள். அவள் அழுது கொண்டு இருக்கும்போது திடீரென்று அவள் ஜன்னலை நோக்கி பார்க்கிறாள். அந்த ஜன்னல் பக்கத்தில் அங்கே ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஒரு பாசு ஒன்றை வைத்திருந்தாள். பூ செடி ஒன்றை அங்கே அவள் நாட்டும்படிக்கு அந்த ஜன்னல் ஓரமாய் ஒரு பூஜாடி வைத்திருந்தாள். அந்த பூஜாடியை அவள் அதற்குள்ளார நிறைய மணலை நிரப்பி அதற்குள்ளார ஒரு விதை ஒன்றை அவள் மணலை தோண்டி உள்ளுக்கு வைத்தாள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாருங்க. அவள் இந்த விதையை அந்த மணலுக்குள்ளார வைத்து அதுக்கு தண்ணீர் பாய்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அவள் அந்த விதை துளுக்கிறதே அவள் பார்க்கவே இல்லை. அதனால் அவள் என்ன செய்தால், சோர்ந்து போய் அந்த அந்த பூஜாடியை பார்க்கிறதே விட்டு விட்டாள். அது எங்கே, அது ஒருவேளை அது துளுக்காது என்று சொல்லி அவன் என்ன செய்துட்டான்னா அதை அப்படியே விட்டுட்டா, பார்க்கிறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவள் மன கஷ்டத்திலே, பண நெருக்கடியும் வேலை நெருக்கடியும் கைவிடப்பட்ட ஒரு எண்ணத்திலே கலங்கி கொண்டு அவள் அறைக்குள்ளார இருக்கும்போது அவள் திடீரென்று இந்த சன்னல் பக்கமாய் பார்த்தா அங்கே திடீரென்று அந்த பூச்சாடியிலே இலை துளுத்திருக்கிறதை போல பார்க்கிறாள். ஓடி போய் அங்கே பார்த்தா அந்த பூச்சாடியிலே அவள் பல நாளைக்கு முன்பு விதைத்த அந்த விதை துளுக்கிறதே பார்த்தாள். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. She was so surprised. She could not believe it. She said it had been too long a time. I cannot imagine that it has sprouted. And there were leaves. அப்போதான் அவள் மனசுக்குள்ளார திடீரென்று ஆண்டவரும் பேச தொடங்கினாள். நீ அந்த செடி அந்த அந்த பூச்சாடியிலே அந்த விதையை நீ விதைத்த நாளை யோசித்து பார். அவள் விதைத்த நாளை யோசித்து பார்க்குறா. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு நாள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தா. அவள் என்ன செய்தா, அந்த பூச்சாடியை அவளாய் வாங்கி மணலை வாங்கி அவள் நட்டு கொண்டு வந்து அதுக்கு தண்ணீர் பாய்த்து, இது நல்லா இருந்த ஒரு நேரம். அல்லேலூயா. இப்போ அவள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அவள் திடீரென்று பார்க்கும்போது அது துளுக்கிறதை பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கஷ்டப்படுகிற நேரத்தில் அந்த செடி துளுத்தது போல நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் உனக்குள்ளார ஒரு விதையை போல துளுக்க ஒரு தெய்வ கிருபை உண்டாகும் என்று பேசினார். அல்லேலூயா. அவளுக்கு ஆச்சரியமாயிருச்சு. அல்லேலூயா. உடனே முழங்காலிட்டாள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தீங்களே. நான் நினைத்தேன் நான் இனி ஒரு செத்த பிரேதம் என்று நினைத்தேன். ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் ஆகாது, இனிமே என்னால் முன்னேற முடியாது, எழும்ப முடியாது, நான் தோற்று போனவள் என்று எண்ணினேன். ஆனாலும் ஆண்டவரே, நான் இப்படி நெருக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே இப்படி ஒரு வெளிப்பாடை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணாலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபம் பண்ணாலாம், நன்றி சொன்னாலாம் ஆண்டவர்கிட்ட. அவளுக்குள்ளார ஒரு ஆனந்தம். அல்லேலூயா. நான் மறுபடியும் துளுப்பேன், மறுபடியும் எழும்புவேன், மறுபடியும் பிரகாசிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி யாராவது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த பூச்செடியை அதில் இருந்த அந்த விதையை காட்டினது போல உனக்கும் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார்.
நீ அப்படியே போவது அல்ல, நீ மறுபடியும் துளுப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. ஏன் இதை நான் திடீரென்று பேசுகிறேன் என்றால், ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே இயேசு ஒரு விதையாக, ஒரு வித்து, அல்லேலூயா அல்லேலூயா, ஒரு கருவு. ஆமென். அல்லேலூயா. சாத்தான் நினைத்தான் நம்ம ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா. முதல் ஆதாமை ஜெயிச்சிட்டோம், ஏதேன் தோட்டத்தில் ஜெயித்துட்டோம். அல்லேலூயா. ஆனால் அந்த சாத்தானின் தலையை நசுக்க ஒரு விதையாய் தோன்றினது தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசு. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இரண்டாவதாக உங்க கூட நான் பேச விரும்புகிற இன்னொரு வார்த்தை, ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் பார்த்துட்டோம். என்ன என்று பார்த்துட்டோம்? அந்த ஸ்திரீயின் வித்து சாத்தானின் தலையை நசுக்கிற வித்தாய் இருக்கும். இயேசு தான் அந்த விதை. ஆமேன். நாம் கற்றுக்கொண்டோம். சொல்லுங்க ஆமேன். இப்போ ரெண்டாவதாக ஆதியாகமம் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு அனுபவம். என்ன அனுபவம் அப்படின்னா, 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குமாரனை, ஒரே குமாரனை பலி செலுத்தும் ஒரு தருவம். பிரியமானவர்களே, 18வது வசனத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. Look at Genesis 22 and verse 18. It says, and in your offspring shall all the nations of the earth be blessed, because you have obeyed my voice. Amen. மறுபடியும் கேளுங்க இந்த வார்த்தையை. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். நீ என் சொல்லுக்கு, யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமே, நீர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். உன் சன்னதிக்குள், நல்ல கவனிங்க அந்த வார்த்தை, உன் சன்னதி அல்லது உன் தலைமுறைக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய. நல்லா கவனிங்க. ஆபிரகாமின் சன்னதிக்குள் என்ன செய்வார் ஆண்டவர்? ஜாதிகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. அது எப்படி ஆகும்? நம்ம எப்படி ஆகும் என்று நினைப்போம். நாம் சொல்லுவோம், யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மைதான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றார்? கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு ஆபிரகாமின் தலைமுறையிலே வருகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறார். ஜாதி ஜாதியாய் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ரெண்டாவது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? What do we learn? Secondly, the promise to Abraham. What was the promise? That God said, I will bless your offspring. Amen. And it says, and in your offspring shall all the nations of the earth be blessed. Amen. Why? Because you obeyed my voice. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். So the promise is here, Eden in Abraham. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுவோம் அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்னா, சகல ஜாதிகளுக்கும் வருகிற ஆசீர்வாதம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். Hallelujah. What is the blessing that God promised Abraham? God promised a blessing to all nations. தமிழிலே ஆபிரகாமுக்கான வாக்குறுதி அனைத்து ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வலது கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி பாஸ்டர்ஸ் சொல்லுவோம், ஆபிரகாமுக்குள் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமீன். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன் அப்படி சொல்கிறோம்? அந்த சந்நிதி, அந்த தலைமுறையில் வந்த இயேசு மூலமாய் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகிவிட்டது.
நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஏற்ற வசனங்கள் உங்களுக்கு வேண்டும். கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலே பவுல் எழுதி இப்படியாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? Look at, I will read between the lines. In Galatians chapter 3 and verse 16 he says, now the promises were made to Abraham and to his offspring. And his offspring, who is his offspring? It says it is Jesus Christ. Shall we say amen? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கும் அவருடைய தலைமுறைக்கும் ஆண்டவர் அவர் ஆசீர்வாதத்தை அவர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். Hallelujah. God has given this promise to Abraham and he is this offspring. Amen. ஆபிரகாமுக்கும் அவருடைய தலைமுறைக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார். For you to understand that Jesus comes from the genealogy, then you must just quickly go to Matthew chapter 1 and verse 1. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, the book of the genealogy of Jesus Christ, the son of David, the son of Abraham. Shall we say amen? Hallelujah. So பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் என்ன செலுத்தலாம்? மகிமை செலுத்தலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இயேசு அந்த தலைமுறையில் வந்திருக்கிறார். ஆபிரகாம் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், ஜாதிகளை ஆசீர்வதிப்பேன். எப்படி அது வந்தது? இயேசுவில் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்தது, யூதர்களுக்கு மட்டுமல்ல. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கென்று அப்படியாக ஒரு வட்டம் போட்டு சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுகிறார். இயேசு மரியாளின் கர்ப்பத்தில் உருவான இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆபிரகாம் மூலமாய் ஆசீர்வாதம். ஆபிரகாம் மூலமாய் தலைமுறையிலே வந்த இயேசுவின் மூலமாய் உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to give you a picture. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இயேசு இந்த பூமியிலே நமக்காக அடிக்கப்பட்ட தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. நமக்காக அடிக்கப்பட்ட தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. Jesus is the lamb of sacrifice. This prophecy picture is in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருந்து வரது தான் இந்த புது ஏற்பாட்டின் ஒரு பாடம். That Jesus is the Lamb of God. Shall we say amen? இயேசு யார் அப்படின்னா அவர் ஆட்டுக்குட்டி. அப்போ ஆட்டுக்குட்டி என்று அந்த பாடும் பழைய ஏற்பாட்டில் இருந்து வந்தது. அதற்கு ஏற்ற வசனம் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 3 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். If you will go to Exodus chapter 12 and if you will go to verses 5 to 7, you will see over there in the யாத்திரையாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வசனம் 5 துவங்கி வசனங்கள் 7 வரையிலும் நீங்கள் பார்க்கலாம். Let me read those verses for you. உங்களுக்கு நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். Once again, Exodus 12 verses 5 to 7. The animals you choose must be year-old males without defect, and you may take them from the sheep or the goats. Take care of them until the 14th day of the month, when all the members of the community of Israel must slaughter them at twilight. Then they are to take some of the blood and put it on the sides
and tops of the door frames of the house where they eat the lambs. Amen. நாம் கேட்போம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. வசனத்தை கவனிங்க. ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, இதை ஒரு வயது வரைக்கும் வளர்க்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை வீட்டின் வாசலிலே தெளிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்குது. இது மோசேயின் காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு வீட்டின் வாசலிலே அதன் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் என்ன செய்தார்? எந்த வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அங்கே பூசப்பட்டிருக்குதோ அது காக்கப்பட்ட ஒரு வீடு. ஆமேன். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி, புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆட்டுக்குட்டி என்பது இயேசு என்று நாம் பார்க்கிறோம். வசனத்திலே நிறைய புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வசனம் பேசுகிறது. இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதில் 29ஆம் வசனத்தை கவனிப்போம். Come with me to John's Gospel and I invite you to come to verse 29. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்துக்கு வாருங்கள். அந்த வசனம் நமக்கு மிக அருமையாக பேசுகிறதே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 29வது வசனம். The next day John saw Jesus coming towards him and said, "Look, the Lamb of God who takes away the sins of the world." அப்படின்னு வசனம் சொல்லுது. வாசியுங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நாம் எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டி என்பது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் பூசப்பட்டு காக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இயேசு நிரந்தரமான இரத்த பலி. அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பு செலுத்திட்டார். இனி நம்ம காவு கொடுக்க தேவையில்லை, இனி நம்ம பலி செலுத்த தேவையில்லை. அல்லேலூயா. ஒரே தரம் நமக்காக இயேசு சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு இந்த பூமியிலே எதற்காக வந்தார் அப்படின்னா, அவர் இந்த பூமியில் வந்ததற்கு காரணம் ஜீவ பலியாக, அல்லேலூயா, தன்னையே ஒப்பு கொடுக்கத்தக்க தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 1 Corinthians and I call you to come to verse chapter 5. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் 7வது வசனத்தை எனக்கு கவனிக்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். Look at verse 7. It says, "Get rid of the old yeast so that you may be a new unleavened batch, as you really are, for Christ our Passover lamb has been sacrificed." கேட்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசிந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய பஸ்காவான கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை பாவத்தை அறிக்கை செய்யுங்க அப்படின்ட்டு ஊழியர்கள் நாங்கள் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒரே தரம் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். அல்லேலூயா. நம் பாவிகளாய் இருக்கும்போதே அவர் நமக்காக அவர் பலியானார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீங்கள் எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் வருவீர்களே என்றால் இயேசு நம்மை மன்னிக்க அவர் ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் பிழையற்ற மாசற்ற. அல்லேலூயா. இஸ் a spotless, blameless
ஹல்லேலூயா, lamb of God, amen. ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோங்க, ஒரு காணிக்கை கொடுக்குறதா இருந்தாக்கா கூட நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் அவ்வப்போது சொல்லுவேன், உங்கள் கையில் ஒரு 5 வெள்ளி 2 5 வெள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று கிழிஞ்ச 5 வெள்ளி, இன்னொன்று நல்ல பல புதிய 5 ரிங்கிட். ரெண்டுமே 5 ரிங்கிட் தான். நீங்கள் கடைக்கு போனாலும் கூட, அதை செலவு செய்ய யோசித்தாலும் கூட 5 வெள்ளி தான். பழைய காசும் 5 வெள்ளி தான், புது காசும் 5 வெள்ளி தான். ஆனால் நீ ஆலயத்துக்குள்ளார இருக்கும்போது ஆண்டவருக்கு கொடுக்கணுன்னு நினைக்கும் போது நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன். என்னத்தை கொடுப்பேன்? ஹல்லேலூயா. 5 வெள்ளி இதை போட்டாலும் 5 வெள்ளி தான், அதை போட்டாலும் 5 வெள்ளி தான். ஆனால் உன் மனசை ஆண்டவர் பார்க்குறார் இல்லையா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஆமேன். அப்படின்னா நான் கிழிந்த நோட்டா? அப்படி இல்லை. ஒருவேளை அந்த நோட்டு தான் கையில் இருக்குது, அதை தான் போட்டேன், பிரச்சனை இல்லை. ஆனால் உன் மனசை அறியிற ஆண்டவர் என்று உனக்கு சொல்லி உன்னை வலியுறுத்துகிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆல்ரைட். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொண்டோம்? இயேசு ஆட்டுக்குட்டி. ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ முதல்ல என்ன கற்றுக்கொண்டோம்? இயேசு ஸ்திரீயின் வித்து அப்படின்னு கண்டுகொண்டோம். Firstly, we learned that Jesus is the seed of a woman. Amen. Who came to crush Satan. சாத்தானை ஜெயிக்க இயேசு அல்லது பிறந்தார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ரெண்டாவது, ஆபிரகாம் தலைமுறையில் வந்து இயேசு எல்லா ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது, இயேசு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி மெய்யான ஆட்டுக்குட்டி, பிழையற்ற ஆட்டுக்குட்டி. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நாலாவது ஒரு வசனம் எடுக்கிறேன். ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். கம் வித் மீ டு ஐசாயா. I invite you to come to verse chapter 14, and I call you to come to chapter 7 and verse 14. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வாருங்கள். நான் வாசிக்கிறேன், என்னை கேளுங்கள். Listen to my reading. Therefore the Lord himself will give you a sign. The virgin will conceive and give birth to a son and will call him Emmanuel. Amen. நாம் கேட்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நாம் சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இயேசு குல் நிறைவேறினது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 22 23க்கு வந்தீங்கன்னாக்கா அங்கே வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்று பார்க்கிறோம்? கம் வித் மீ டு Matthew chapter 1 verses 22 and 23. It says, all these took place to fulfill what the Lord had said through the prophet. The virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel, which means God with us. Amen. கேட்போம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சொல்லுங்க, ஆமேன். ஸோ கர்த்தர் பெரியவர். லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னாக்கா அங்கேயும் கூட நாம் இன்னொரு கருத்தை பார்க்கலாம். Look at Luke's Gospel chapter 1 and verse 35. The angel answered, the Holy Spirit will come on you, and the power of the Most High will overshadow you. So the Holy One to be born will be called the Son of God. Amen. கேட்போம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் பெரியவருங்க, தேவன் பெரியவர். நமக்கு வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லி கொடுக்கிறது என்ன என்று? இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தது பிறப்பார் என்று நமக்கு ஏசியா தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். அது நிறைவேற்றிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொல்லுங்க ஆமேன். அப்போ கன்னி பிறப்பு அது அதிசயமானது. ஆமேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒன்று. இன்னும் ஒரு முறை கேள்விப்படவே மாட்டோம். ஆமேன் சொல்லுவோம். இயேசு ஒருவர் தான் என்று நாம் பார்க்கிறோம். இது தேவனால் உண்டானது என்று நாம் எல்லாரும் அறிகிறோம். கடைசியாய் 5வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு ராஜாவாக வருவார். அவர் பெத்லகேமிலே தோன்றுவார் என்று சொல்லி நமக்கு உரைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வர இருக்கும் ராஜா பெத்லகேமில் பிறந்தார் என்று சொல்லி ஒரு 5வது ஒரு தலைப்பாக இதை நாம் மீகா புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Look at Micah chapter 5 and verse 2. It says, "But you, O Bethlehem Ephrathah, who are too little to be among the clans of Judah, from you shall come forth for me one who is to be ruler in Israel." நாம் கேட்போம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போ இயேசுவுடைய பிறப்பை குறித்து மீகா தீர்க்கதரிசி அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி நமக்கு கூறியிருக்கிறார். We have come to understand even long before the prophet Micah prophesied, saying that this will be the sign that he will be born in Bethlehem. Shall we say amen? Hallelujah. அவர் பெத்லகேமிலே இருந்து தோன்றுவார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை நம்ம பார்க்குறோம். If you will go to Matthew chapter 2 and verse 4 to 6, மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு போய் அதில் நீங்கள் வசனம் 4லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன். I want to pick up from Matthew chapter 2 verses 4 to 6. It reads like this. It says, "When he had called together all the people's chief priests and the teachers of the law, he asked them where the Messiah was to be born. In Bethlehem in Judea, they replied, for this is what the prophet has written. But you, Bethlehem, in the land of Judah, are by no means least among the rulers of Judah. For out of you will come a ruler who will shepherd my people Israel." அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏன் என்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நம்ம எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அங்கே வசனம் சொல்லுகிறது, பெத்லகேம் நீ சிறுசு அல்ல. Look at verse 7. It says, I will read again verse 6. "But you, Bethlehem, in the land of Judah, are by no means least among the rulers of Judah. For out of you will come a ruler who will shepherd my people Israel." கேட்போம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நாம் சொல்லுவோமா ஆமேன்? கர்த்தர் பெரியவர். பிரபுக்கள் இங்கிருந்து வரக்கூடுமோ? Can kings be born from Bethlehem? Bethlehem was seen as a small town. ஒரு சிறிய ஒரு டவுன். இந்த இடத்துல இருந்து
ஒரு பிரபு எழும்புவாரா? நோ ஒன் எக்ஸ்பெக்டட். ஷல் வி சே பிரைஸ் த லார்ட். யாரும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. நான் ஒரு வசனம் கூட பார்த்தேன் நாசரத்தை குறித்து. இயேசு நாசரத்திலிருந்து வருவார். அல்லேலூயா. அவர் பெத்லகேமில் பிறந்தார், நாசரத்திலே வளர்ந்தார். அப்போது ஒரு செய்தி வருகிறது, இயேசு வருகிறார். எங்கே இருந்து வருகிறார்? இவர் எங்கே இருந்து வருகிறார்? நாசரத்திலிருந்து ஏதோ நல்லது வருமா? எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 46 என்று எண்ணுகிறேன். ஜான் சாப்டர் 1 and verse 46. நம் அந்த வசனத்தை கவனிப்போம். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா? வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது, நாசரத்திலிருந்து ஏதோ நல்லது வருமா? Can anything good come from this small town called Nazareth? Can anything good come from Bethlehem? Shall we say praise the Lord? Look at it. Nazareth. Can anything good come from there? Nathanael asked, and come and see, said Philip. Shall we say amen? பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, டிஜேஎஸ் தினகரன் ஐயா அவர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவார், நான் வர என் கிராமம் சுரண்டை என்று சொல்லுவார். நம்ம அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சுரண்டைன்ற ஒரு சிறிய கிராமம் உண்டா, ஒரு சின்னோண்டு கிராமம். நான் அந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தவன் என்று சொல்லி டிஜேஎஸ் தினகரன் ஐயா சொல்லுவார். அவர் மரித்து போவதற்கு முன்பு உலகத்திலே ஒரு பெரிய சுவிசேஷகனாக, உலகமே அவரை மதிக்கிற ஒரு சுவிசேஷகனாக, அதனால் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் தன்னை தாழ்த்தி சொல்லுவார், நான் வந்த என்னுடைய கிராமம் என்று சொல்லுவார். ஒரு கிராமத்திலேயே மோசமான அல்லது பின்மாற்றம் அடைந்த ஒரு கிராமம். இதிலிருந்து ஒரு நல்லது வருமா? இதிலிருந்து வந்தாரா தினகரன் ஐயா? இதிலிருந்து வந்த ஒரு மனுஷனா என்று நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர் பாலைவனத்தை கூட என்னதான் செய்திருவாராம்? தண்ணீர் பாய்த்திடுவாராம். அல்லேலூயா. If it is God's will, even a desert can become a spring. Do you know that? Hallelujah. You may be feeling that your life is like a desert, meaningless, fruitless. But I can tell you, if God will come into your life, He can bring spring in your deserted life. I want to tell you, my people of God, God is able to do great things. Shall we say praise the Lord? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்றது அது நிச்சயம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் பெரியவர். பிரியமானவர்களே, நாம் ஒரு 2 வசனத்தை எடுப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை கவனியுங்கள். ஒரு வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம். முதல்ல வாசித்தோம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை எடுங்கள். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அதில் 42ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். Come with me to John's Gospel chapter 7 and verse 42. It reads like this. It says, does not scripture says that the Messiah will come from David's descendant and from Bethlehem, the town where David lived? Shall we say amen? வாசியுங்கள். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். நம் சொல்லுவோம் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஏழையின் ரூபத்திலே அவர் தோன்றிய கன்னி மரியாள் வயிற்றிலே அவர் கற்பம் தரிக்கப்பட்டு ஏழையின் ரூபத்திலே பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாராம். ஆமேன். எல்லாரும் நினைத்திருப்பார்கள், இவர் மூலமாக என்ன வரப்போகுது? ஆனால் அவர் தன் உலக இரட்சகர். அல்லேலூயா. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நீ இந்த வருஷம் கிறிஸ்மஸை கொண்டாட நினைத்திருக்கிற நீ உற்சாகமாக கொண்டாடு, சந்தோஷமாக கொண்டாடு, மன மகிழ்ச்சியோடு கொண்டாடு. அல்லேலூயா. ஏன்? இயேசு இந்த பூமியில் உதித்த இரட்சகர்.
எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நம் முடிக்கும் போது எபிரேயர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 மட்டும் நாம் வாசித்து அதன் பின்பு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். Come with me to Hebrews chapter 1 and I call you to come to verse 1 and 2. In the past God spoke to our ancestors through the prophets at many times and in various ways. But in these last days He has spoken to us by His Son, whom He appointed heir of all things, and through whom also He made the universe. Shall we say amen? And verse 2, 1 and 2 says so. Shall we say amen? கேட்போம் அந்த வசனத்தை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் பெரியவருங்க. இந்த பண்டிகையை கொண்டாட நீங்கள் ஆவலாக இருக்கும்போது நான் எப்படி தெரியுமா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே ஜனங்கள் வெளியரங்கமாக ஆயத்தப்படுத்திகிட்டு இருப்பாங்க, உள்ளுக்கு ஆயத்தப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளார ஒரு தெய்வீகம் இல்லாமல் ஆயத்தப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஒரு சவாலாக எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் பிரசங்கம் பண்ணால் இந்த டிசம்பர் மாதம் இயேசுவை குறித்து தான் பேச போகிறேன். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்குன்னு, உதித்திருக்குன்னு. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இத்தனை பெரிய ஆண்டவருங்க. ஒரு 5 காரியத்தை ஆண்டவர் வெளிப்பாடாய் நமக்கு கொடுத்து நம்மோடு பேசியிருக்கிறார். அவரை விட்டு விடாதீங்க, அவரை பிடிச்சிக்கங்க, ஏன்னா அவர் பெரிய காரியம் செய்வார். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம் தேவ சமூகத்திலே. கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா.